Good morning, students. Today we are going to see the continue of the play, The First Patient, written by C.V. Burgess. See page number 92. Page number 92 in your book. Shall we go now? Okay. Man 5. I am going to ask for gas. Gas means அனஸ்தீசியா. அனஸ்தீசியானா தெரியும் உங்களுக்கு, மயக்க மருந்து அப்படி. அதாவது பல்லை வந்து நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டென்டிஸ்ட்டை போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பல் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக அதை வந்து புல் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அனஸ்தீசியானா அந்த இடத்துல வந்து அந்த எவருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த எந்த பல் வலிக்குதோ இல்லை எந்த பல்லை நம்ம வந்து எடுக்கிறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அனஸ்தீசியா அங்கே கொடுப்பாங்க. சரியா? மயக்கம், அதாவது மறுத்து போகிற மாதிரி இருக்கும், மயக்கம் வராது. அந்த இடத்துல வந்து என்னாகும் அப்படின்னா மறுத்து போயிடும். அதாவது டச் பண்ணால் கூட நமக்கு ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த பல்லை நம்ம புல் பண்ணும்போது என்னாகும், எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பல்லை எடுக்கும்போது என்னாகும்னா வலி இருக்காது. அதுக்காக வந்து ஒரு மறுத்து போகிறதுக்கான ஒரு அனஸ்தீசியா அங்கே கொடுப்பாங்க. சரியா? ஓகே. ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் கேஸ். ஐ வில் நெவர் ஃபர்கெட் த லாஸ்ட் டைம். Man 3. I knew a chap one. He asked for gas. It was the last time he ever asked for anything. Man 2. Is that a fact? Enter nurse from the surgery. She walks across the stage and exits left. அப்போ மேன் 5க்கும் மேன் 3க்கு மேன் 2க்கு ஒரு கான்வர்ஸ் நடக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு மேன் 5 அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பாக என்னுடைய பல்லை எடுக்கும்போது நான் என்ன சொல்ல போகிறேன், எனக்கு அனஸ்தீசியா கொடுங்க, ஏன்னா லாஸ்ட் டைமே நான் வந்து அப்படி கேட்காதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் எனக்கு வந்து ஒரு சாப் அப்படின்னா ஒரு மேன், நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து என்னாச்சு, அவர் வந்து எதுவும் அந்த அனஸ்தீசியா கொடுக்காம எடுத்ததுனால அவருக்கு ரொம்ப வலியாக இருந்துச்சான் அப்படின்னு சொல்லி அந்த மேன் 3யும் மேன் 5யும் பேசிகிட்டு இருக்கும்போது இன்டரப்ட் ஆகிறாரு மேன் 2. இஸ் தட் எ ஃபேக்ட், அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சர்ஜரிக்கு வெளியில் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நர்ஸ் வெளியில் அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். Man 4. I shouldn't ask for gas or any of these drugs either. It's unnatural, I say. Give me the old-fashioned method. Man 5. You can have them. I'll have it without the pain. Woman 5. And you will love this one, dear. Woman 6. I'm sure I will. Woman 5. It's one of me riding a donkey along the sands. Woman 6. Oh, I say. Woman 5. Isn't it a scream, dear? I sat on it the wrong way round just for the laugh. அப்போ இங்கே இருக்க அந்த மேன் 5, மேன் 3, மேன் 2, மேன் 4, மேன் 5 அதுங்களுக்குலாம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கான்வர்ஸ் நடக்குது. அதாவது நான் வந்து என்னுடைய பல்லை நான் வந்து எடுக்கும்போது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அனஸ்தீசியா கொடுக்க சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் சிலர் மேன் 4 என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது வந்து ஓல்டு மெத்தட், இது அன்நேச்சுரல் வே, அது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அனஸ்தீசியா தேவையில்லை, அது என்ன சட்டன் அப்படி எடுத்துடலாம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நான் வந்து அனஸ்தீசியா கொடுக்க சொல்ல போகிறேங்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த உமன் 5ஓட வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், ஃபோட்டோகிராஃபை காமிக்கிற வேலை. அப்போ அந்த உமன் 6 கிட்ட அந்த உமன் 5 வந்து ஃபோட்டோகிராஃப்ஸை காமிக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் மீ ரைடிங் எ டாங்கி அலாங் த சாண்ட். அதாவது சாண்டில் வந்து நான் டாங்கி மேலே ரைட் போன மாதிரி ரைட்டு போனேன், டாங்கி மேலே போனேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஸை அவங்க காமிக்கிறாங்க. அப்போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னி திங்காக இருக்குது. சரியா? ஓகே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸை பார்த்து உமன் 5ம் உமன் 6 என்ன பண்ணுறாங்க, லாஃப் பண்ணுறாங்க. என்டர் நர்ஸ் லெஃப்ட் ferrying a large hammer. She crosses the stage and goes into the surgery. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சர்ஜரி ரூமை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து அந்த ஸ்டேஜில் நடந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஹேமர்னால் உங்களுக்கு தெரியும், ஃபெரியிங் அப்படின்னா கேரினா எடுத்துக்கிறது, ஹேமர் அப்படின்னா உங்களுக்கு என்னங்கிறது தெரியும், சுத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆணி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துகிட்டு அந்த சர்ஜரி ரூமுக்குள்ளே அவங்க உள்ளே போகிறாங்க. Man 6. Was that a hammer she was carrying? Man 7. I have seen dentist use some cure tools.
Man 6. Well, if it wasn't a hammer, I should be attending an eye specialist and not a dentist. Woman 5. I hope he is not going to use it. Man 3. It is a peculiar thing to have in a surgery. The sound of hammering is heard from the surgery. Everyone looks at the surgery door and then at one another. Woman 1. Oh, Joe, my poor Joe. Oh, what will I do? அப்போ என்னாகுது அப்படின்னா அந்த நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹேமரை எடுத்துக்கிட்டு வேகமாக வந்து உள்ளே போகிறாங்க, அந்த சர்ஜரி ரூம்குள்ளே போகிறாங்க. போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏன்னா சர்ஜரி ரூமுக்கும் ஹேமருக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்க பேஷண்ட் எல்லாமே அவர் அந்த நர்ஸையே பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா Man 6 கேட்குறான், அவங்க ஹேமரையாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது Man 7 வந்து ஆமாம் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான டூல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக டென்டிஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு Man 7 சொல்கிறாங்க. உடனே Man 6 என்ன பண்ணுறான், எனக்கு அதை பார்த்தா ஹேமர் மாதிரி தான் இருக்குது, நான் ஒருவேளை அது ஹேமர் எதுக்கு யூஸ் ஆகும், நான் வந்து ஒருவேளை ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட போகாமல் டென்டிஸ்ட் கிட்ட வந்துட்டுனா என்னவோ, எனக்கு கண்ணு நல்லா தான் தெரியுது, அது ஹேமர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Woman 5 வந்து ஐ ஹோப் ஹீ இஸ் நாட் கோயிங் டு யூஸ் இட். கண்டிப்பாக அந்த ஹேமரை வந்து அதாவது பல்லை எடுக்கிறதுக்காக அந்த ஹேமரை யூஸ் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு Woman 5 சொல்கிறாங்க. இந்த மாதிரி கான்வர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது என்னாகுது அப்படின்னா அந்த ஹேமரில் வந்து அந்த சர்ஜரி ரூமில் வந்து ஒரு சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னா ஹேமர்னால் தட்டுறாங்க, அந்த சுத்தியல்னால் எதையோ போட்டு தட்டுற சத்தம் எல்லாருக்கும் கேட்குது. அதாவது வெயிட்டிங் ரூம் வரைக்கும் அது கேட்குது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அந்த சவுண்டு வர திசையை நோக்கி அவங்க பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா உள்ளே ஒரு பேஷண்ட் இருக்கான். யார் இருக்கான்? ஜோங்கிற ஃபஸ்ட்டு பேஷண்ட் அங்கே உள்ளே இருக்கான். ஒருவேளை அவனுடைய பல்லை எடுக்கிறதுக்காக தான் டாக்டர் சுத்தியலை போட்டு தட்டிகிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால எல்லாருமே அந்த டோரையே பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? அப்போ Woman 1 என்ன பண்ணுறா? Woman 1 யாரு அப்படின்னா ஜோவோட ஒய்ஃப். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த டோரையே அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? ஓகே, now we will stop. Tomorrow we will continue the next part of the play. Thank you.